அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எம்மியாக ஹெல்த்தியர் வெர்ஷனில் டம்மிக்கு ஒரு குக்கி செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 100 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் நார்மல் சுகர், 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரு சுகரு எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எல்லோயிஸ் கலருக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதோட ஒரு எக்கை சேர்த்துக்கலாம். எக்கோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கணும். நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதோட வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரில் சேர்த்துட்றேன். பேட்டரில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து 1 1/2 கப் வந்து வீட் ஃப்ளார் எடுத்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதோட நீங்கள் வந்து ஒரு 1 கப் வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குக்கியோட டோக்கே கரெக்டாக வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பாலும் தண்ணியும் வந்து ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேனில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டி இருந்தால் எடுத்து நான் வைக்கிற மாதிரி கேப்பிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி குக்கரை 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் டோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா 1 by 1 இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக ஒரு ஷேப்பில் கிடைக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக்காகி வந்திருக்குன்னு. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு, சியூவியாக வந்திருக்கு. என் பையன் அங்கே நின்றுக்கிட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். வீடியோவே எடுக்க விடவே இல்லை. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.